வணக்கம். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த திருவல்லிக்கேணி பகுதி நிர்வாகிகள் திரு கௌதம் சுந்தர் அவர்களுக்கும் திரு பிரசாந்த் அவர்களுக்கும் புஷ்பவல்லி அவர்களுக்கும் கண்மணி அவர்களுக்கும் மற்றும் 119வது வட்ட நிர்வாகிகள் ரவி அவங்க நிர்வாகிகளுக்கும் மொய்தீன் அவங்க நிர்வாகிகளுக்கும் முதலாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 10 நாளாக ரொம்ப பயந்து இருந்தேன். காரணம் இந்த இடம் அந்த மாதிரி எல்லா நிர்வாகிகளுக்கும் தெரியும். இது இந்த இடத்துல எப்படி இவங்க நிகழ்ச்சி பண்ண போகிறாங்க, எப்படி இந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க, நாங்கள் ரொம்ப பயந்துருந்தோம். ஆனால் நினச்சதை விட ரொம்ப அற்புதமாக நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு எங்கள் மாவட்டத்தின் சார்பாக ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மாவட்டத்தில் நடக்கிற இந்த கொடுமைகள், இந்த நிர்வாகிகளை மிரட்டுறது, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக நடந்துட்டுருக்கு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமே நாங்கள் ஒரு பொதுக்கூடத்தில் பேசியிருந்தோம். சிந்தாரிப்படையில் ஒரு பொதுக்கூடத்தில் இந்த மாதிரி நிர்வாகிகளை வந்து ரொம்ப மிரட்டுறாங்க, நிர்வாகிகளை வந்து வீடு பூந்து வந்து வேலை செய்ய தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். இந்த ட்ரிப்ளிகேனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக கோட்டைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் நிர்வாகிகள் போய் களத்தில் வேலை செஞ்ச வரைக்கும் நாங்கள் சொல்கிறோம், இது திமுக கோட்டையே கிடையாது. உண்மையாக அவ்வளோ ஓட்டை இருக்குது திமுக கோட்டையில். இந்த ட்ரிப்ளிகேனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகன்னு ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கி வச்சுட்டு மக்களை வந்து பயத்தால் வந்து இவங்க ஆண்டுட்டு இருக்காங்க இங்கே. ஆனால் மக்கள் இந்த வாட்டி வந்து ஒரு விழிப்புணர்வு அவங்க வந்து ஒரு புரிஞ்சுட்டாங்க. விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும். சரி, நம்ம யாரை கேட்டாலும் சரி, எங்கள் அண்ணன் விஜய் வரணும், எங்கள் தம்பி விஜய் வரணும், என் புள்ள விஜய் வரணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த தொகுதியுமே இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்கு எப்பவுமே உண்டு. அதுக்கெல்லாம் அவங்களாம் ஒரு காரணம் சொல்லுவாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா டெப்டி சிஎம் சொல்லுவாங்க. டெப்டி சிஎம் என்றது யார்? நீங்கள்லாம் ஓட்டு போட்டு தான் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க. முதல்ல ஒரு 6 மாதம் வந்தார், ஃபோட்டோ எடுத்தார், ஷோ காட்டினார், மழை டைமில் உள்ளே போந்தார், வீடியோ போட்டார், போயினார். அடுத்த 4 வருஷம் தொகுதி பக்கமே வரல. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த 4 வருஷம் இந்த தொகுதி பக்கமே வரல. அவர் அப்பப்போ வருவார், ஒரு வீடியோ போடுவார், இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுவார், போயிட்டே இருப்பார். அவ்வளோதான். லாஸ்ட் டைம் கூட ஒரு வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்ம அந்த மழை காலத்தில் வந்து அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லுவாங்க அவனோட பகுதி செயலாளர்கிட்ட, இந்த மாதிரி தண்ணி எங்கன்னா இருக்கானே ஏன்னா கேள்விப்பட்டலாம் கேட்பாங்க. உடனே அவன் பகுதி செயலாளர்னு சொல்லுவாங்கன்னா இங்கே தண்ணியே இல்லைண்ணே, இங்கே வந்து ஒரு தண்ணி இங்கே எங்கேயுமே கிடையாது, எல்லா தண்ணியும் உடஞ்சிச்சு அப்படின்னு